என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இது எங்க இருந்து? டவுனுக்கு போயிருந்தேனா புக் ஷாப் வழியா வந்துட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா ஷோகேஸ் ஃபுல்லா இது நெருப்பு வச்சிருக்கான். அப்படிதான். சாரி, ஒன்னு வாங்கிட்டேன். அப்ப ரோடு கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. டவுனுக்கு போறது மட்டும். மத்ததெல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. இன்னும் 2 நாள்ல சரியாயிடுமா? ஜூலி, ஹாஸ்பிடல்ல ஃபோன் பண்ண தெரியுமா? ஃபோன் லைன் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. 1-2 மட்டும் டவுன்ல வரைக்கும். என் வீட்டு ஃபோன் கூட 2 நாள்ல சரியாயிடும்னாங்க. ஜூலி, என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? என்ன கேள்வி கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணாம இருப்பேனா? என்ன சொன்னாங்க? லைன் கிடைக்கல. உங்க வீட்டு ஃபோனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஆனா தமிழன் டிவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். யாரு பேசுனாங்க? அது அந்த பேரு என்னமோ சொன்னாரே, அவரோட பேரு மறந்துட்டேன். இப்போ எதுவுமே என் மனசுல நிக்கிறது இல்ல. ஆனா என்கிட்ட பேசினவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என் பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் சொல்லிட்டேன். அவரும் சரிம்மா நாங்க உடனே கிளம்பி வரோம்னு சொல்லிட்டார். வராங்களா? அவர் மட்டும் இல்ல சார், உங்க வீட்டுக்கு சொல்லி உங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு வராங்களா? என்ன சார், எதுக்கு சார் இவ்வளவு எமோஷனல் ஆறீங்க? உங்க நம்பர் 1 ரசிகன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது கூட பண்ணலன்னு எப்படி? Thank you, Julie. Thank you so much. எங்க விட்ட? ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸ் சொன்னேன். பெரிய டாக்டர் பேசினாரு. நீ எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேம்மா, ரோடு கிளியர் ஆனதும் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறோம், அப்ப கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு இதோ வந்து நிக்கிறேன். இதுல வந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்த்த எபிசோட்ஸ் தான். இதை நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். இப்ப முதல்ல நீங்க இப்ப எழுதின எபிசோட்ஸை போய் படிக்கணும். எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கணும். மங்கா, 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 ஜூலி. மங்கா, ஏய் நீ இங்க இருக்கியா? பாலுசா, மங்கா. இது நான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இது முந்திக்குச்சு. என் மங்கா. மங்கா, இது யாருன்னு சொல்லு. தென்காசி பாலகுமாரன். குட் குட். நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்த சமயத்துல கண்ணு திறக்காத குட்டியா இது என்கிட்ட வந்தது. எப்ப தெரியுமா? உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்ச அன்னைக்கு. அதான் இதுக்கு மங்கான்னு பேர் வச்சேன். பேரு தான் பொம்பளை பேரு, ஆனா இவன் ஆம்பளை. கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான் உங்க சீரியல் மாதிரி. இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கேன்னா கூட இவன் இருக்காங்கிற தைரியம் தான். பாருங்க சார், உங்களை எப்படி பாக்குறான்னு. I think he too likes you. சொல்லு வேற விடுறான். உங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் 6 எபிசோட் தான். படிச்சுட்டு வந்துடுறேன். வாடா. Julie. Finished? Thanks. ஒவ்வொரு தடவையும் ஒண்ணுக்கு போகும்போது தேங்க்ஸ் சொல்வீங்களா? ஜூலி, உங்கள்கிட்ட பர்சனலாக ஒன்று கேட்கலாமா?
என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் தானே ஆயிடுச்சு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன சிரிக்கிற? புருஷ பொண்டாட்டிக்குள்ள விசுவாசங்கிறது ரெண்டு சைட்லயும் இருக்கணும். அப்படியா இருக்கு? ஆம்பளைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பொம்பளைங்க நாங்க இன்னொருத்தரை நிமிர்ந்து கூட பாத்துக்க கூடாது. அப்படித்தானே நடத்திட்டு வரீங்க? நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்திட்டு இருந்தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு இருந்தான். பட் ஒன் டே பையன் வசமா மாட்டிக்கிட்டான். கையும் மையமா அவனையும் அந்த பொண்ணையும் ஒரு நாள் நேர்ல பார்த்தப்போ எனக்கு வெளியே வந்துருச்சு. ஏண்டி அருகட்டுவல, இந்த ஆளு தான் உன்னை தூக்கி போட்டு என்ன கட்டிட்டால, அதுக்கப்புறமா ஏண்டி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய் ஜூலி, இங்க பாரு, என்ன பப்ளிக் பிளேஸ்ல வந்து உளறிட்டு இருக்க? உளறிட்டு இருக்கேனா? கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட நீ ஒத்துக்க மாட்டியா? ஏய் ஜூலி, இங்க பாரு. பேசாத. இங்க நிக்கிற எல்லாரையும் சாட்சியா வச்சு ஒண்ணு சொல்றேன். இன்னியோட இது விட்டுறணும். இதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் இருந்துச்சு, அவ்வளவுதான், வெட்டி புதைச்சிடுவேன். I'll kill you. I'll kill you. கொன்னு போட்டுருவேன். ஐயோடா, I'll kill you. உன்னை வெட்டி போட்டுருவேன். அன்னைக்கு நான் என்ன பேசினேன், என்ன பண்ண, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பாவி கடைசி வரைக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்லை. எப்போ கேட்டாலும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேற எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தான். ஏமா அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாமேன்னு அப்ப கூட கேட்டாரு. சரி, எல்லாருமே சொல்றாங்களேன்னு நானும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஆனா என் பேட் லக், இந்த சண்டை நடந்து 2 வாரம் கழிச்சு திடீர்னு அவன் இறந்து போயிட்டான். எப்படி? எப்பவும் போல 2 பேரும் ஜாகிங் போயிட்டு இருந்தோம். மூச்சு வாங்குதுன்னு சொல்லி இப்ப அவன் ரோடோரமா நின்றுட்டு இருந்தான். கால் சறுக்கிடுச்சு. 2000 அடி பீஸ் பீஸ் ஆயிட்டான். இதுல உன் கண்ணு முன்னாடியா? கஷ்டம். இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஜனங்க முன்னாடி வச்சு வெட்டிடுவேன் புதைச்சிடுவேன்னு வெறி பிடிச்சு கத்திருக்கேன். இது போதாதா? நான் தான் என் புருஷனை கொண்டுட்டேன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரணை, பத்திரிக்காரங்களோட சாணி அடிப்பு, கொடுமை, அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த டைம்ல தான் உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் மனசுக்கு ஒரு டைவர்ஷனா இருக்கட்டுமேனு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பலுசா அத பார்க்க பார்க்க என் மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அதுவே ஒரு மருந்தாயிடுச்சு. அப்படியே உங்க மங்காவோட ஐக்கியமாயிட்டேன். பிரில்லியன்ட், ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த வகையில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டவன். சத்தியமா சொல்றேன் சார், உங்க மங்கா மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விட்டா இன்னைக்கு போர் இப்படியே பேசிட்டு இருப்பேன். எபிசோட்ஸ் படிக்கணும், முடியறதுக்கு இன்னும் 2 தான் இருக்கு. படிச்சுட்டு வந்துட்டுமா? நீ அந்த குண்டூஸுக்கு பாதுகாப்பா? அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன்? என்னம்மாங்க தப்பு கொட்டுற? ஒரு பெக்கு ஏற்றிக்கிறியா? வெக்கப்படுறியா? நமக்குள்ள எதுக்கு வெக்கம் ஆசிக்கலாம்? பிறந்ததுலேருந்து அம்மனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதுக்கே வெக்கப்படல, அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படுற? உனக்கு வேணாம்மா? ஆமாம், கொடுத்தாலும் அப்படியே அண்ணாந்து படக்குன்னு ஊற்றிக்குவியாக்கும். நடுக்கடலில் கொண்டு போய் விட்டாலும் நாய உனக்கு நக்கு தண்ணி தானே. மங்கா, உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உனக்கு இந்த மற்ற விஷயம்லாம் கிடையாதா? நடிக்கிறியே நீ. அதான்ப்பா, சைட் அடிக்கிறது, லவ் பண்ணுறது, மற்ற மேட்ரு இதெல்லாம் கிடையாதா?
ஏன்பா அதான் உங்கள் ஜாதியில் ஒருத்தனுக்கு ஒருத்தனுங்கிற பொய்யெல்லாம் கிடையாதே, அப்புறம் என்ன? என் கோட்டை முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன். இனி 1 ஷிஃப்ட். ஆனால் நாய டியூட்டி நேரத்தில் தூங்கின நீ அடித்து குறையிடுவேன். போ 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 போனா போயிடணும். மண்ணி ஏண்டா அறிய கட்ட முண்டோ, என் மங்காவை கொன்னுட்டியாடா? இப்படி கொல்றதுக்கு தான் அவளை மாஞ்சு மாஞ்சு உருவாக்குனியா? எதுக்குடா அவளை சாடிச்ச? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்கு எதுக்கு அவளை சாவடிச்ச? எதுக்கு எதுக்கு அவளை சாவடிச்ச? எதுக்கு? நான் எங்க சாகடிச்சேன்? பாவம், அவளுக்கு குறை பிரசவம். போயிட்டா. போட்டாங்கறா பாரு. அவ எப்படிடா போவா? நீ தானே கொன்ன. செய்யறதும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? ஜூலி, இத பாரு, டென்ஷன் ஆகாத. அவ போனாலும் அவ ஆத்மா எப்போ நம்ம கூட தானே இருக்கும். ஆத்மா? யாருக்கடா உன் ஆத்மா? அந்த புள்ளைய போய் கொலை பண்ணி வச்சிருக்கியடா. உனக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி எப்படி வந்தது உனக்கு மனசு? உன்னை 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 ஜூலி, ஜூலி, நோ நோ. எனக்கு மங்கா வேணும். 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 உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். ஆனா நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான். பொம்பளைங்கன்னா அவளை இழத்தரமா போச்சு இல்லடா. உன்னை 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 நான் இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம், நான் போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நீ நினைச்சிட்டு இருக்க இங்க ஹாஸ்பிடல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்துரும், அங்க ஊர்ல இருந்து உன் பொண்டாட்டியும் மத்தவங்களும் வந்துட்டு போறாங்கன்னு. யோ தென்காசி பாலகுமாரா, உன்னை தேடி இங்க யாரும் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்குமே தகவல் சொல்லல. நீ இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, என்ன தவிர. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் ஒருத்தி மட்டும்தான். எல்லா போனுமே வேலை செய்து தெரியுமா? ரோடெல்லாம் கூட கிளியரா தான் இருக்கு. நம்பிட்டேல்ல? ரைட்டர் கம்முனாண்டி. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கோ, என் புருஷன் ஒன்னும் சரிக்கு விழுந்து சாவல. நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன்.
நீ ஒரி பண்ணாதம்மா, கண்டுபிடிச்சிருவோம். எஸ், அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? அமரசிங்கம். நீங்க? நான் அறிவரசன் பேசுறேன், எம்பி. சார் சொல்லுங்க சார். இல்ல, இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமாரன் இருக்காரு. ஆமா சார், நாங்களும் விசாரிக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். என்னையா சாதாரணமா சொல்ற? எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க? சார் வந்து இதோ வாரியா, அவர் ஒரு முக்கியமான விஐபி, இந்தியா முழுக்க தெரிஞ்ச மனுஷன். எந்த குழுவுமே கிடைக்கலன்னா அவர் என்ன ஆவியா போயிட்டாரா? இல்லை சார், நாங்கள் இதோ வாருங்க இன்ஸ்பெக்டர், அவர் சம்சாரம் இங்க வந்து என் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் 2 நாள், அதுக்குள்ள நீங்க அவரை கண்டுபிடிச்சாகணும். சார் போன வைங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். ஜூலி, என்ன இது? இரு இரு, அவசரப்படாத. ஜூலி, என்ன பண்ற? இது மங்கா கதவசனம். தெரியுமே, கடைசி 50 எபிசோட்ஸ். கொளுத்து. ஜூலி, என்ன நீ? நான் சொன்னேன்ல, அது மங்கா கதவசனம். அதுக்கு தான் சொல்றேன், இது இருக்க கூடாது. ஏ? இதுல நீ மங்காவை சாகடிச்சிருக்க. கொளுத்து. ராத்திரி பகல உன் கற்பனையெல்லாம் கொட்டி நீ எழுதின கடைசி எபிசோட்ஸ் இது இப்போ உன் கையால எரிக்கணும். அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா பாலு, எனக்கு வேற வழி இல்லையா? முதல்ல இந்த வெர்ஷன் அழிக்கணும். என் மங்க சாகக்கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல ஜூலி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. என்ன குழந்தைத்தனம்? ஜூலி, ஜூலி, இப்ப இது நடந்துட்டு இருக்கிற சீரியல் எழுத எழுத அப்பப்ப அனுப்பிச்சு வச்ச ஷூட்டிங் நடக்கும். ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட கூட ஃபேக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். தேவையில்லாத இந்த காப்பி அடிச்சு நீ என்ன சாதிக்க போற? நீ எழுதுற முதல் கதைக்கு நீ காப்பி எடுக்கல. எப்படியும் திரும்பி வரப்போதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரிஜினலா அனுப்பி வச்சேன். ஆனா அது அடுத்த வாரமே விகடன்ல முத்திர கதையா பிரசுரம் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ எழுதுற எதுக்குமே காப்பி எடுக்கிறது இல்ல. நோ போட்டோஸ்டாட், நோ ஜெராக்ஸ், நோ ஃபேக்ஸ், நோ நத்திங். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா ராசி பாக்குறவன். போன வருஷம் குமுதம், பொங்கல் மலர் பேட்டு கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்ல, உன் பழைய காரு, உன் கேஞ்சு போன பையி, எழுதுறதுக்கு நீ பெரிய மலையூர் வர்றது, அதே ரூமு, அதே ஹோட்டலு, இதெல்லாம் நீ ராசி பாக்குறதுனால தான். சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். தென்காசி பாலகுமாரா, like most creative people, you are a sentimental idiot. You know that? Balu, I'm your #1 fan here. I know each and every detail about you. ஜூலி, யூ ஆர் ரைட். நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட் தான். இதெல்லாம் ஒரிஜினல் தான், காப்பி எல்லாம் இல்லை. பட் ஜூலி, ஜூலி, இதெல்லாம் என்னோட எழுத்து, என் குழந்தை மாதிரி. உன் கருத்துல சத்தியமா சொல்றேன், இதை நான் யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். ஜூலி, இதை நானே வச்சுக்கிறேன். ப்ளீஸ். அப்படிங்கிற அது சரியா வர. தப்பி தவிர அது யார் கண்ணிலாவது பட்டதுன்னு வை, அப்புறம் மாங்க செத்துட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அது என்னால தாங்க முடியாது. ஜூலி, பேசிட்டு இருக்காத, கொளுத்த.
ஜூலி 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 சீக்கிரம் ஏம்பா இவ்வளோ கதை வசனம் வந்திருக்க இதுல நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒன்னாவது தேருமா? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. சார் ஒன்று கூட சரியா இல்லை சார். அப்படியா? என்ன பண்றது? இன்னும் 10 நாள்ல கடைசி பகுதிக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சானுமே. ஆண்டவா, அந்த ஆள் எங்கேயா போய் தொலைஞ்சான்? ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வந்தன பொண்ணுங்கடா, வந்த இந்த வண்டிய தள்ளுங்கடா. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 5500 ரூபாய். ஒரு நிமிஷம். ஜூலி, ஆ உங்க அப்பா ஸ்டேட்ஸ் போயிருக்கிறத தானே சொன்னேன்? ஆமா, ஏ எப்போ வருவாரு? அப்பா ப்ரோகிராம் எல்லாம் சொல்ல முடியாது பாலு சார். எப்படியோ 2 மாசம் ஆகும். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். என்ன பண்ற ஜூலி? சொல்றேன், ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல இதான் கிடைச்சது. ரொம்ப பழைய மாடல், ஆனா நல்லா வேலை செய்யுது. எதுக்கு இது? ஒரு எழுத்தாளர் கேட்கிற கேள்வி அது. மங்காவோட கடைசி எபிசோட்ஸ் மாத்தி எழுத வேண்டாமா? மாத்தியா? நீங்க தான் அதுல மங்காவை சாகடிச்சிட்டீங்களே. இப்ப அதை மாத்தி அவ சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு எழுதணும். மங்கா சீரியல் ஹாப்பியா முடியணும். I want a happy ending. ஜூலி, இந்த நிலைமையில நான் எழுத சொன்ன எப்படி? ஏன் நல்லதானே இருக்கீங்க? கால் தானே நடக்க முடியாது, உட்கார்ந்து டைப் பண்றதுக்கு என்ன? மங்கா சீரியல் டெய்லி வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க எழுதி கொடுத்தா தானே கடைசி பகுதியை டைம்க்கு அவங்க ரெடி பண்ண முடியும். ஜூலி, நீ விஷயம் தெரியாம பேசுற. எனக்காக அவங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இத்தனை நேரம் அவங்க வேற யாரையாவது வச்சு எழுதி ஷூட் பண்ணி கேசட் சேனலுக்கே போயிருக்கு. அதான் இல்லங்கிற. நிறைய பேர் வச்சு எழுதினாங்க, ஆனா எதுவுமே சரியில்லையா, தந்தியில போட்டிருந்தாங்க. உங்களை மாதிரி எழுதணும்ல, எவனுக்கு வருமா? அங்க உங்க ஆளுங்க தலை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. So my dear Balu sir, நீங்க இங்க உட்கார்ந்து இப்பவே வேலைய ஆரம்பிக்கிறீங்க. Here's your paper and here's your ஊதுவத்தி, cycle brand. And one more thing, நீங்க எழுதி முடிச்ச கையோட
உங்க ப்ரொடக்ஷன் ஆபீஸ்க்கு இதெல்லாம் அனுப்பி வைப்பேன். என் பேர்ல நான் எழுதுனதா இது எப்படி இருக்கு? அமங்கா தொடரின் இந்த பகுதியை எழுதியவர் ஜூலி கணபதி. டண்டடாய். உலகம் பூரா என் பேர் தெரிய போகுது உங்கள மாதிரி. எப்படி ஐடியா? ஜூலி, இந்த பேப்பரே வாங்கிட்டு வந்தேன். ஏ இதுக்கு என்ன? இல்ல இது இது சரியா இருக்காது. இருக்கிறதுலே விலை ஜாஸ்தினா நீங்க சரியா இருக்காதுங்கிறீங்க? அப்- பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். ஆமா. ஜூலி, இது சின்ன விஷயம்தான். இந்த பேப்பர்ல கூட டைப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். பட் தென் அதுதான் நான். சோ நான் மறுபடியும் டவுனுக்கு போய் பேப்பர் வாங்கிட்டு வரணும். ம்? ஜேகே காப்பியர், A4 சைஸ். பாலு சார், பேப்பர் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல ஜூலி, பேப்பர் மட்டும் போதும். நானா கூச்சப்பட வேணாம், எது வேணாலும் கேளுங்க. எப்படியும் டவுனுக்கு போறேன்ல. குட்டியா ஒரு டேப் ரெக்கார்டர், ஃபேன் வச்ச ரூம் ஹீட்டர், எது வேணாலும் சொல்லுங்க. இல்ல மொத்தமா கடைய வேணுமா? வாங்கிட்டு வரேன். ஜூலி, என்னாச்சு? என்னாச்சா? என்னாச்சா? புட்டு புட்டு சொல்லுமா உனக்கு? வேலை வேலைக்கு வக்கனையா சமைச்சு போடுறேன், பெத்த மாதிரி பக்கத்துல இருந்து அது ஊட்டி வேற விடுறேன். உன் உடம்பு தொடச்சு உன் பீமத்துறத்தை எடுத்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சா நீ உட்கார்ந்த இடத்துலயே என்ன அதிகாரம் பண்றியா? இந்த பேப்பர் நல்லா இல்ல ஜெல்லி, என்னால எழுத முடியாது ஜெல்லி. அடி செருப்பால. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன வேலைக்காரி நினைச்சியா இல்ல கொத்தடிமை நினைச்சியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ அபிமானத்துல கொண்டாந்து வச்சு வைத்தியம் பார்த்தா என்னையும் அவமானப்படுத்துறியே. அது உன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன் வர்க்கம் அது. பொம்பளைங்க நாங்க மாஞ்சு மாஞ்சு உங்களுக்கு பணிவிடை செய்யணும், நீங்க உட்கார்ந்த இடத்துலயே எங்களை அதிகாரம் பண்ணுவீங்க. போடா போக்கு. Oh